ஹாய் மக்களே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, நேற்று நடந்த 16வது ஐபிஎல் மேட்ச் லக்னோ மற்றும் மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்துச்சு மக்களே. அந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம், அந்த ஹைலைட்ஸை பற்றி. மக்களே, ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா லக்னோ பெட்டிங் வராங்க. லக்னோவில் மிச்சல் மார்ஷ், மாக்ரம். நான் நினச்சேன் மிச்சல் மார்ஷுக்கு இன்றைக்கு பழிக்குமா பழிக்காதாண்டு. பழிச்சிட்டு மக்களே, பழிச்சிட்டு 31 பந்துகளில் 60 ரன். சும்மா நான் பவுண்ட்ரி மட்டும் 9 பவுண்ட்ரி, 6 2, 60 ரன் அடித்தான் பாருங்க. அடி மிச்சல் மார்ஷ். நான் நினைக்கவே இல்லை மிச்சல் மார்ஷை. நான் நினச்சேன் லக்னோக்கு ஏன்டா எடுக்கிறாங்க, ஆஸ்திரேலியா போலிங் செய்யலைன்னு சொல்லிக்காங்க, ஃபீல்டிங் செய்யலை, அவன் போலிங் செஞ்சால் பிரச்சனைன்னு சொல்லிக்காங்க. என்னத்துக்கு எடுத்துக்காங்க, பெட்டிங் செய்கிறாங்களேன்னு. அது இந்த 3 மேட்ச் அடித்தா அடி. ஒரு மேட்சில் மட்டும்தான் மக்களே அவன் நோட், மற்ற மேட்சில் வெளுத்து வாங்கி இல்லை. உண்மையிலேயே ஃபஸ்ட்டுக்கு வந்த 6 ஓவரில் ஷேகுள்ள போட்டு அடித்த அடியில் 60 ரன் வேறு லெவல். அங்கே பார்க்க மாக்ரம் 6-7 போல் தான் விளையாடிக்காரு. ஸ்ட்ரைக்காக மாக்ரமுக்கு 6-7 போல் தான் கொடுத்தீங்க. தலைவன் போட்டு பிச்சுட்டான் மக்களே. அடி என்ன இதுதான் அடி, சர வெடி. அடுத்தே பார்த்தோம்னா மாக்ரமை விக்னேஷ் புத்தூர் வராரு. போல் போட்டோடனே கெச் ஆகணுன்னேயும் நான் நினச்சேன் அடுத்தது யார், பூரான்னு அடிப்பானான்னு பார்த்தேன். பூரா 6 பந்துகளில் 12 ரெண்டுங்களை அடித்தார். உண்மையாக அவர் பூரானுக்கு பழிக்கையில். உண்மையிலே கார்த்திக் பாண்டியோட போலில் பவுன்ஸ் அடிச்சோடனேயும் ஷகார் கெச் பிடிச்சி விட்டான். தலைவன் 12 ரனில் அவுட் ஆகிட்டான். நான் நினச்சேன் வேறு என்ன மாதிரி நடக்க முடியாது. அதுக்கு பிறகு தான் நம்மளோட கேப்டன் வாரான், கேப்டன் கூலன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே பண்டுக்கு என்னென்ன மக்களே ஆச்சு, ஏன் பண்டுக்கு இப்படி 4 மேட்சை தொடச்சி அப்படி நடக்குதுன்னு எனக்கு விளங்குதில்லை. உண்மையிலேயே எனக்கு சரியான கவலை. ஏன்டா போன வருஷம் தலைவன் போட்டு வெளுத்து வாங்கினவன், தலைவனுக்கு என்ன ப்ரெஷர்னு விளங்குதில்லை. தலைவனை 27 கோடி கொடுத்து எடுத்துக்காங்க. தலைவனுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குதில்லை. உண்மையிலே 6 பந்துகள் கொஞ்சம் தடுமாறினா 2 ரனில். கார்த்திக் பாண்டியோட பந்தில் எங்கே பெட்டை வச்சு அது எங்கே கட்சி ஆகிட்டு மக்களே. ஆயுஷ் பதோனி உண்மையாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஆயுஷ் பதோனியும் மாக்ரமும் ஏன்ட்டு தெரியுமா, பண்டு அவுட் பூரான அவுட். நான் நினச்சேன் என்னடா ரன் வருமா வராதான்னு நினைச்ச மக்களே. உண்மையிலே மாக்ரமும் ஆயுஷ் பதோனி நல்ல ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் மாக்ரம் 53 ரன் அடித்தார் 38 பந்துகளில். மாக்ரம் உண்மையிலே செம்மையாக விளையாடினார். நான் நினைக்கிறேன் மக்களே, என்ன இது தனிப்பட்ட கருத்து ஒன்றும், மாக்ரம் பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பன் வாரத்தோட அவர் 1 டவுன் அல்லது 3வது அல்லது 4வது வந்தார்னா அவருக்கு ஒரு நல்ல இடம், அந்த இடம் அவருக்கான இடமும் அமையும். ஏன்னா மக்களே, ஓப்பன் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாற்றம் நடக்கும் மக்களே. இடம் அந்த வார இடம் தான் போல நினைக்கிறாரு. 3வது வாராரு, அது அவர் செட் ஆகுதுல நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் அனுப்பி பார்க்குறான் மக்களே. ரிஷப் பண்ட் உண்மையிலே ஓப்பன் வந்தார்னா வேற ஒரு மாற்றம் நடக்கும் மக்களே. அவருக்கு ஏன் செட் ஆகுதுன்னு சிறப்பு. உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச பிளேயர் நம்மளோட ரிஷப் பண்ட். தலைவனுக்கு என்ன நடந்துக்கின்னு விளங்குல. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஆயுஷ் பதோனியும் இவரும் மாக்ரம் கொண்டு போயிட்டு மாக்ரம் அவுட் ஆகிடுறாரு. உண்மையில் 32 பந்துகள் 53, நல்ல ஒரு சிறப்பான விளையாட்டு. 4 6 அடங்கலாக 2 பவுண்ட்ரி, நல்ல ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி 30 ரன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேவிட் மில்லரும் மாக்ரமும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேவிட் மில்லர் பார்த்தோம்னா 14 பந்துகளில் 27 வெளுத்து வாங்கிட்டான். தலைவன் அடித்த ரன்னுக்கு அப்புறம் 200 ரன் பாஸ் ஆனி, இல்லை 190 தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஷமாட், தாக்கூர் அப்படின்னு சொல்லி வந்து மலண்டு அவுட் ஆகினாங்க. போலிங்கில் பாண்டியா நீ கேப்டன் இல்லை, நீ தலைவன் வேறு லெவல். பாண்டியாட போலிங்கை பாண்டியா மட்டும்தான் மக்களே கிரவுண்டை தன்மை அறிஞ்சு ஸ்லோ போலிங்கில் போட்டு விக்கெட் எடுத்தான். போல்ட் 3 ஓவருக்கு 28, 1 விக்கெட். ஷஹார் தீபக் சஹாருக்கு நடக்குதுன்னு விளங்குதில்லை. எனக்கு என்ன கிளிக் ஆகுதில்லை தீபக் சஹாருக்கு. தீபக் சஹார் என்னடா சிஎஸ்கேல எப்படி விளையாடுனா தலைவன், இங்கே எப்படி விளையாடுறான்னு விளங்குதில்லை. அடுத்தே பார்த்தோம்னா அஸ்வினி குமார் 3 ஓவருக்கு 39, 13 படி எகுனம் இருந்துச்சு. ஷார்ட்னர் 4 ஓவருக்கு 46. ஷார்ட்னர் ஓவருக்கு வரைஞ்சிட்டாங்க போட்டு. விக்னேஷ் புத்தூர் உண்மையாக நல்ல ஒரு நல்லா வீசினான் அவன். இந்த சிறுவன் பார்த்தோம்னா உண்மையிலே தலைவன் வேறு லெவலில் வீசினான். ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் 36, 5 விக்கெட், 5 விக்கெட், 2வது 5 விக்கெட். தலைவன் உண்மையிலே பார்த்தோம்னா போலிங்கில் பிச்சு உதறிட்டான் பாருங்க. முக்கியமான மாக்ரம், பூரா, ரிஷப் பண்ட், அதே போல் வந்து டேவிட் மில்லர் முக்கியமான விக்கெட் 4 பேரை கலட்டிங்க. அந்த தலைவன் வேறு லெவலில் போலிங். அதுக்கப்புறம் 20 ஓவர் அடங்கலாக 203 ரன் லக்னோ அடித்தாங்க. 204 ரன் அடிக்கணும்.
மும்பை. அப்போ பார்த்தேன்னா 204-20 ஓவருக்கு ஈஸியாக அடிச்சிட்டு வாங்க. ஏண்டா பெட்டிங் பட்டாளமே இருக்க வில் ஜாக்ஸ், ரிக்லன், நமீந்தர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ஷார்னர் வரைக்கும் பெட்டிங் இருக்கு. அப்போ மக்களே இதில் நான் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் இருக்கார். அந்த வில் ஜாக்ஸுக்கு ஃபோம் இல்லைன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்டா தலைவன் ஃபோம்லே இல்லை. தலைவனுக்கு என்ன நடந்துக்கின்னு வழங்கல மகளே. தலைவன் ஃபோமில் இல்லை 2-3 மேட்சா. சரியா அடுத்தே பார்த்தோம்னா ரிக்லேண்டுக்கும் வில் ஜாக்ஸுக்கும் ஓப்பன் செட் ஆகுதில்ல. சரியா அடுத்தே பார்த்தோம்னா மகளே நமந்தீர், வில் ஜாக்ஸ் 5 ரன், ரிக்லேன் 10 ரன். மலை வந்தாங்க, நடைய கட்டிட்டாங்க, போயிட்டாங்க. நமந்தீரும் சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் வேறு லெவல். நமந்தீர் 24 பந்துகளில் 46 ரன். உண்மையிலேயே வேறு லெவலில் விளையாடின. 3 சிக்ஸர் 4 பவுண்ட்ரி. இங்கே சூரியகுமார் யாதவ் தலைவன். நான் மேட்ச் ஒரு மகளே சூரியகுமார் நின்று இருந்தாண்ட கடைசி வரைக்கும் மும்பை தான் வின் பண்ணியிருப்பாங்க. என்ன தெரியுமா, சூரியகுமார் அந்த ஷாட் சரி, ஆனால் திரும்ப அந்த ஒயிட் போலுக்கு ஆகினதுக்கு ஷாட், அந்த ஷாட் போல பழிச்சதால் கெச் ஆகிட்டு 43 பந்துகள் 67 ரன் அடிக்கும். அதுக்கப்புறம் திலக் வர்மாவுக்கு என்ன தான் நடந்துச்சு, 23 பந்துகளில் 25 ரிட்டையர்ட் அவுட். என்ன மகளே நான் எனக்கு கார்த்திக் பாண்டியாட விளையாட்டு சரி 16 பந்தில் 28. கார்த்திக் பாண்டியா அந்த டைமில் திலக் வர்மாவை ரிட்டையர்ட் ஆக சொல்லியிருக்கப்படாது, விட்டிருக்கப்படாது. ஏன்னா மகளே அடுத்து டிம் டேவிட் ஆயிருக்கேன் இல்லையே, யார் இருக்கேன் உங்களுக்கு. அடுத்து ஷார்னர் உங்களுக்கு எப்பயும் பழிக்காதுன்னு தெரியும். அப்போ திலக் வர்மா 26 அதான் அங்கே 5 பேரில் அவனை ரீடிங் பண்ண ஒரு ஆள் திலக் வர்மா. ஹார்திக் பாண்டியா அதை விட்டிருக்கப்படாது மகளே. அடுத்தே பார்த்தோம்னு சொன்னால் ஹார்திக் பாண்டியா 28. நான் நினைச்சேன் இந்த பந்து வீச்சின மக்களே முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும். யாருன்னு சொன்னால் நம்மட தலைவன் டேவிட். அவனை இங்கே ஊரும் பெரியா பேரும் பெரியா அவன்டே ஜெக்ரிஷிக் 4 ஓவரில் 21 ரன். 3 ஓவருக்கு 12 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. கடைசியாவது ஓவரில் தான் 11 ரன்னுமே கொடுத்துருந்தான் 10. உண்மையிலே 4 ஓவர் 21 ஒரு விக்கெட். எக்கானமி 5.2 வேறு லெவல். ஷர்துல் தாக்கூர் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆவேஷ்கான் பிச்சிட்டாங்க. அந்த கடைசி ஓவரில் 2 பேரும் மாறி போட்டதில் உண்மையிலேயே அந்த கடைசி ஓவர் ஷர்துல் தாக்கூரில் பார்த்தோம்னா 19வது ஓவரில் 7 ரன் தான் மக்களே கொடுத்துருந்தான் தலைவன். ஒயிட் ஜோக்கர் அதே மாதிரி ஆவேஷ்கான் ஒயிட் ஜோக்கர் 2 பேரும் வேறு லெவலில் மேட்ச் இது செஞ்சுருந்தாங்க. அடுத்தே பார்த்தோம்னு சொன்னால் ரிஷப் பண்ட் பெட்டிங் செய்யல சரி. அவனோட கேப்டன்ஷிப் உண்மையிலே ஓவரிங்க ரீடிங் மாற்றி எந்த டைமில் யார் கொடுக்க முடிச்சு ஒரு ஓவர் கொடுத்ததில் வேறு லெவல் கொடுத்துருந்த மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மேட்ச் எங்கே போய் முடிஞ்சிருமான் எப்படி நான் நினைக்கிறேன் 19வது ஓவரில் மும்பை அடிச்சுட்டுருவாங்க. சூரியகுமார் நிற்கான் தானே அப்படின்னு. சூரியகுமாருக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஷாட் தேவையில்லாத ஷாட்டுக்கு அடித்தார், அவுட் ஆகினார். பாண்டியா தனியேன்னு சொல்லக்கொள்ள திலக் வர்மா ஃபோம் இல்லை. இதான் நடந்த பிரச்சனை. ஆனால் இவங்க மீண்டு வரணும் மும்பை. எல்எஸ்சிக்கு ஒரு சிறப்பான வெற்றி. நன்றி மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தினமும் வரணும்னா நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க மக்களே. நன்றி.